வணக்கம் நண்பா நம்பிகள் நீங்க பார்த்துக்கிட்டு டெக் நியூஸ் நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். உலகமே டெக் ஆக போகுது, டெக் தான் உலகம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க தேவை வெவ்வேறு, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமையும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வண்டர்ஃபுல்லான ஒரு டெக் அவேர்னஸ் வீடியோ. என்ன டெக் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, என்னோட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். அதனால ஒரு வாரத்துக்கு அப்லோட் பண்ண முடியாம சூழ்நிலை ஏற்பட்டுது. எதனால அப்படி ஆச்சு, என்ன தப்பு நான் பண்ணேன், என்ன தப்பு நீங்க பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க யூடியூபரா பார்த்து இருந்தா உங்களுக்கு செம்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூடியூபரா இல்லாத கூட இருந்தாலும் யூடியூபரா அப்படி என்னதான் நடக்குது அப்படி பேசிக்கான திங்ஸ் அறிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் நண்பா, லைக் பண்ணிடுவீங்களா, பண்ணிடுவீங்க கூலா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் விழுந்தது, ஏற்கனவே வார்னிங் விழுந்தது. அது எதனால விழுந்தது சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வார்னிங் விழுந்திருந்தது. அந்த வார்னிங்க்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் விழுந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தா, 1 வீக்குக்கு நம்மளால லைவ் அப்லோடு எதுவுமே பண்ண முடியாது, கம்யூனிட்டி போஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கோட இது. இதே தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் செகண்ட் ஸ்ட்ரைக் 2 வீக்ஸ் பண்ண முடியாது, லைவே கிடையாது, லைவே கேன்சல் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஸ்ட்ரைக் விழுந்தா நம்மளோட சேனலே பேன் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் விழுந்தோடனே எனக்கு அதிர்ச்சி, எதனால விழுந்துருக்குது பார்த்தா, 4 மாதம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு விழுந்துருக்குது. அதாவது ஒரு கார் வீடியோ, 2 கார் வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். கார் ஃபோனு அப்படி சொல்லி கார் ஷேப்பில் இருக்கிற ஃபோன், அந்த ஃபோனு 2 ஃபோன் இருக்கும். அதில் ஒரு ஃபோனோட வீடியோக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் விழுந்தது. 4 மாதம் முன்னாடி டிசம்பர் அப்லோட் பண்ண வீடியோக்கு இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைக் விழுந்துருக்குது. இதை அக்னி தமிழ் இருக்கிற தன்ராஜ் கிட்ட சொன்னா, அவனும் என்னடா இப்படி இந்த விஷயத்துக்கு தான் விழுந்துருதா கேட்டான். அப்படி என்ன விஷயத்துக்கு விழுந்துருந்தது பார்த்தீங்கன்னா, நான் அக்னி தமிழ் கிட்ட கேட்டிருந்தேன், அமேசான் லிங்க் தான் ரொம்ப பெருசா இருக்குதா, அது சின்னதாக்கணும் அப்படி கேட்டிருந்தேன். அதுக்கு பேன் கார்டை லிங்க் பண்ணா, அமேசானோட லிங்க் பண்ணா நம்மளுக்கு ஒரு லிங்க் தருவாங்க, அது சின்னதா இருக்கும், நம்மளுக்கான ட்ரெடிஷ்னல் அப்படி சொன்னான். பட் ஆனால் அதை அந்த டைம் பண்ணலையா, இதுக்கு ஆல்டர்னேட்டாக எதோ இருக்குதா அப்படி கேட்டேன். அப்போ தான் சொன்னான், பிட்யூரல் அந்த மாதிரி நிறைய இருக்குதுடா, அதில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் யூஆர்எல் ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னான். சரி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் சொல்லி டீசெண்டாக இருக்குமே, சின்னதாக லிங்க் இருந்தால் சொல்லி ஷார்ட் யூஆர்எல் அப்படி சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு போனேன். அந்த வெப்சைட்டில் இந்த அமேசானோட ப்ராடக்டோட லிங்க் தான் இருக்குது, அதை எடுத்து அதில் போட்டு ஷார்ட் பண்ணி போட்டேன். அந்த லிங்கை தான் நம்ம யூடியூப் என்ன பண்ணிருக்குதான், அதை ஸ்பேம் அப்படி சொல்லி டிடெக்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரைக்கை கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். பட் ஆனால் 4 மாதம் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோக்கு இப்போ ஸ்ட்ரைக் வந்தது. அதுதான் எனக்கு செம்ம அதிர்ச்சியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமே வார்னிங் வரும்போது எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதே தெரியாமல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அதனால என்னால் அப்பீல் பண்ண முடியாமல் போச்சு. அதே காரணம் இப்போ நிலவக்கூடாதுல, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டோம்னா இன்னொரு தடவை படக்கூடாது அப்படி இருக்கும். அதனால பொறுமையாக போய் நான் அப்பீல் ஒரு ஆப்ஷன் இருந்தது, அந்த அப்பீல் பண்ண என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி அமேசானோட ப்ராடக்டோட லிங்க் பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணி இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை ஸ்பேமை டிடெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு வேற எந்த ரீசனுக்காகவும் இந்த லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடல, வெறும் அமேசான் ப்ராடக்டை ஷார்ட் பண்ணி தான் போட்டு இருந்தேன் அப்படி சொல்லி ஒரு ரீசனை கொடுத்து அப்பீல் கொடுத்துருந்தேன். அவங்களும் ஏற்றுட்டு ஒரு 3 நாளில் எதார்த்தமாக நான் யூடியூபோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தா வெறும் வார்னிங் தான் இருந்தது. வார்னிங் பக்கத்தில் ஸ்ட்ரைக் 1 அப்படி ஒரு கவுண்ட் இருக்கும். ஆனால் அந்த கவுண்ட் இல்லாமல் அழிஞ்சு போயிடுது 3 நாளில். நான் 3 நாள் கழிச்சு படுத்துருக்கிறேன். எனக்கு எப்போ அது ரிலீவ் பண்ணாங்க தெரியல. பட் ஆனால் 3 மாதத்துக்கு கொடுத்தது, 3 நாள்லேயே கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஒரு அப்பீலை எடுத்துக்கிட்டு அதை ரிவீல் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இவங்க ஒரு மெசேஜ் ஒரு இதுவுமே கொடுக்கல. எனக்கு ஸ்ட்ரைக் விழுவும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்தது, அதாவது இமெயிலுக்கு வந்தது, இந்த மாதிரி உங்கள் சேனலில் ஸ்ட்ரைக் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் டேஷ்போர்டில் போய் பார்த்தேன், ஸ்ட்ரைக் விழுந்தது. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்பீல் பண்ணேன். பட் ஆனால் இந்த அப்பீலை ஏற்றுக்கிட்டு சரி பண்ணியாச்சு அப்படி சொல்லி ஒரு மெயில் கூட எனக்கு வரல. இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மெயில் தான் உடனே பார்த்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் மெயில் வராத காரணம் நானே எதார்த்தமாக போய் டேஷ்போர்டுக்குள்ளே பார்த்தனால கண்டுபிடிச்சேன். இல்லை தான் 1 வீக் கழிச்சு தான் நான் பார்த்துருப்பேன். இதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் விழுந்துருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு நிகழக்கூடாது சொல்லி தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு யூடியூபராக.
நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு செம்ம அட்வான்டேஜ். அப்படி யூடியூபராக இல்லாமல் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் கிடைச்சிருக்கும் நான் திங்க் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நண்பா. நம்ம இன்னைக்கு ஒரு டெக் அவேர்னஸ் வீடியோ பார்த்தோம். எதுக்காக என் சேனலில், அதாவது நம்ம சேனலில் எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் இல்லை ஏதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கேட்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க நண்பா. அப்போதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் நண்பா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை